துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் நம்மை அழைத்தார் மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். நம்மை மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஓ மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஆமென். மகிமைப்படுத்தினார் சொல்லுங்க மகிமைப்படுத்துவார். ஆமென். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது பாருங்க, அற்புதங்களை பெறுவதற்காக அல்ல, அல்லேலூயா, என் மூலமாய் ஆண்டவர் அநேகருக்கு என் மூலமா என்னங்க நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். அல்லேலூயா. பாருங்க, மோசே கொண்டு ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணாராம், அற்புதங்களையும் அடையாளங்களும் தேவ ஆவியானவர் என்ன பண்ணாங்க, அடப்பிடித்தரா இல்லையா, அடைப்பித்தரா இல்லையா. அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு கோலு தான், ஆனாலும் பாருங்க அந்த கோலை வச்சு எகிப்தினுடைய ராஜாவுக்கே பாருங்க ஆண்டவர் தான் யார் என்பதை கர்த்தர் என்ன பண்ணாரா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல உங்கள் மூலமாக ஆண்டவர் யார் என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். ரெண்டு கைகளை தட்டி இன்றைக்கு மோசே கிட்ட இருந்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, ஹல்லேலூயா, இந்த அதிகாலை வேளையில உங்களுக்கு ஆவியானவர் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, அப்பா இன்னைக்கு நான் யாரை போல மாறணும், யாரை போல மாறணும், மோசைய போல அற்புதங்களை அடையாளங்களை என் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணணும், நடப்பிக்கணுங்க. ஹல்லேலூயா. நாம் வாழ்கிறதான நாட்கள் மிகவும் கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே நம்மை கொண்ட அற்புதங்கள் நடக்குமானால் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த ஆலயத்தில் வருவதற்கும் கர்த்தர் தேவன் கிரியைகளை செய்வார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்காக பரலோகத்தின் வாசலை நீங்க என்ன பண்ணணும், திறக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாசலை ஆண்டவர் நமக்காக தேவன் ஆயத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் கதவுகள் நமக்காக அடைக்கப்பட்டாலும் பரலோகத்தின் கதவு நமக்கு எப்போதும் எப்படி இருக்குங்க, திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அதிகாலையில் நீங்கள் எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெறணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் அவருடைய பரலோகத்தின் வாசல் மூலமாக தேவன் உங்களுக்கு கர்த்தர் பண்ணுவார், ஆண்டவர் புதுப்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட நல்ல உற்சாகத்தோடு பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்வினை திறப்பவரே, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்வினை திறப்பவரே, நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. பாடுங்க. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்வினை திறப்பவரே, சொல்லுங்க. வாசல்களை எனக்காக திறப்பவரே, என் வாழ்வில் திறப்பவரே, நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, வார்த்தையினாலும்
வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. சொல்லுங்க, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவே. ஆமென். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே, திறப்பவரே. சொல்லுங்க, வாசல்களை திறப்பவரே, வானத்தின் வாசல் வாழ்விலே. ஆமென். திறப்பவரே, நீ சொன்னால் போதும், நீ கொண்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. நீ சொன்னால் போதும், நீ கொண்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. இயேசுவே, என் வாழ்வு திறந்திடுவே. அடைப்பட்ட கர்ப்பம் ஆனால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைப்பட்ட கர்ப்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்காக வழியை திறந்திடுவே. வார்த்தையினாலும் வல்லமையால் அற்புதம் அற்புதம் என் வாழ்வு செய்திடுவீர். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்வில் திறப்பவரே, சொல்லுவோம். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ கொண்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. பாடுவோம். நீ சொன்னால் போதும், நீ கொண்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன. சொல்லுங்க, வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவீர். ஆமென். வார்த்தையாலும் வல்லமையாலும் சொல்லுங்க, எனக்கு முன்பாக திறந்திடுவீர். ஆமென். வாசல்களை திறப்பவரே, கைகள் வாழ்விலே திறப்பவரே, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே, திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. பாடுவோம். நீ சொன்னால் போதும், வாழ்வு திறந்திடுவே. ஓ, வாக்கை கண்டவர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வாக்கை தந்தவர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவே. சொல்லுங்க, வார்த்தையாலும் வல்லமையாலும் எனக்கு உரைத்ததை நிறைவேற்றுவே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்வினில் ஆடுவோமே திறப்பவரே, நல்ல உற்சாகம். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுவே. என் வாழ்வு திறந்திடுவே. வாழ்வு திறந்திடுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனாக நீங்க போக மாட்டீங்க. நல்ல ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களை ஆண்டவர் அனுப்புவார். எத்தனை பேர் நீங்க ஆமேன் என்கிறீர்கள்? ஆமேன் என்று அறிக்கையிடுகிறவர்கள் நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமை. ஹalleluya ஹalleluya. ஓ, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே, திறப்பவரே. சொல்லுங்க, வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், நல்ல கைகளை வாழ்வு திறந்திடுவே. நீ சொன்னாரோ
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே உதவியா இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்ல கைகளை தட்டி, தோல்வி இல்லை எனக்கு அதிகாலை வேளையிலே சொல்லு, பவனி செல்வே. ஆமென், ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆமென். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். சொல்லுங்க, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல், வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபையிலே, சபையிலே, சபைகளிலே வெற்றி குரல், குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, நல்ல கைதட்டி பாடுங்க, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். நாள் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்வை திறந்திடுவே. சொல்லுவோம், சொன்னால் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்வை திறந்திடுவே. ஆமென். என் வாழ்வை திறந்திடுவே. ஆமென். திறந்திடுவே. ஹல்லேலூயா. திறப்பவரே, திறப்பவரே, எனக்காய் திறப்பவரே, திறப்பவரே, திறப்பவரே எனக்காய். ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டியாமே. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமே. அப்படி தேவ சமூகத்தில் நம்ம யாவரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. என் சிந்தையிலே ஒரு விடுதலை, என் சரீரத்திலே ஒரு விடுதலை, என் ஆத்துமாவிலே ஒரு விடுதலை. வெண்கல கதவுகளை கர்த்தர் ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன, வெண்கல கதவுகள் ஆனால் என்ன. சொல்லுங்க, இருப்பு தாழ்பாள்கள் ஆனால் என்ன. வார்த்தையாலும், வார்த்தையாலும், வல்லமையாலும் எனக்கு முன்பாக திரண்டிடுவீர். சொல்லுங்க, வார்த்தையினாலும். கைகளை உயர்த்து, வல்லமையாலும். ஆமென். எனக்கு முன்பாக திரண்டிடுவீர். நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும் என் வாழ்வில் திரண்டிடுவே. ஓ, நீ சொன்னால் போதும் என் வாழ்வில் திறக்கிறவரே திறந்திடுவே. ஓ, என் வாழ்வில் திறந்திடுவே, திறந்திடுவே. ஹல்லேலூயா. ரிமரி கரதல ரவஷகபா. ஹல்லேலூயா. தாவீதின் திருவுக்கோலை உடையவர் இந்த அதிகாலை வேளையிலே
உங்களுக்கு முன்பாக அவர் மகிமையாய் விற்றிருக்கிறார். சிங்காசனத்திலே மகிமையாய் இருக்கிற ஆமென் சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே உன் நடுவிலே கர்த்தர் மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஆண்டவர் ஆமென் ஹalleluya புதிய வாசலை கர்த்தர் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணினவர் இந்த அதிகாலை வேளையிலே உனக்கு முன்பாக ஒரு வாசலை கர்த்தர் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். அந்த வாசல் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி, அந்த வாசல் உன் வாழ்க்கையில சந்தோஷம், அந்த வாசல் உன் வாழ்க்கையில சமாதானம். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆமென். அந்த வாசலில் பிரவேசிக்கும்படியான ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம் இந்த அதிகாலை வேளையிலே உன் தலைக்கு மேலே இறங்கி கொண்டிருக்கிறது, உன் தலையின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ரிமரதலரபா ரிமரியா தரதலரபா உரதலரபா ஷிகபரதலரா. ஓ ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமென் ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. வானாதி வானங்கள் ஹalleluya. என் ஆண்டவர் மிகவும் நல்லவருங்க, என் ஆண்டவர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் அப்படியாக விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அந்த நல்லவர் உன்னோடு இருக்கிறார். அந்த நல்லவர் ஆமென் உன்னுடைய அருகிலே இருக்கிறாருங்க. ஹalleluya. ஏதோ ஒரு பயமா இன்றைக்கு ஆண்டவர் கர்த்தர் பயங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறார். ஹalleluya. குடும்பத்தை குறித்த பயம், ஹalleluya பிள்ளைகளை குறித்ததான பயம், ஆமென் ஹalleluya பொருளாதாரத்தை ஹalleluya குறித்ததான பயம், ஆமென் நம்முடைய சரீர பலவீனத்தை குறித்ததான பயம், எந்த பயமா இருந்தாலும் கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே சர்வ வல்லமை உடையவர் உனக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நல்ல விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் ஆமென் ஆமென். ரிமரதலரபா ஷெகபா ரிமரியா தரதலரா உரதலரபா ஷந்தரதலரபா ரிகபரதலரா உரதலரபா ஷகபரியா தரதலரபா. ஹalleluya. இன்றும் என்றுமா ஆராதிப்பேன் என் உள்ளம் கனிந்து அவர் நாமம் போற்றி பணிந்திடுவேன் என் துதிகளை என் ரட்சகர்க்கு செலுத்திடுவேன். சொல்லுவோமே, ஏன் இதயம் கவர்ந்த இயேசுவை போல் இவ்வுலகில் எங்கே தேடினாலும் காணேன் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. கவர்ந்த இயேசுவை போல் இவ்வுலகில் எங்கே தேடினாலும் காணேன் உம்மை போல் யாருண்டு. உம் கிருபை நதி போல் பாய்ந்திடுதே, சுகம் தரும் தேவன் நீரே. ஆபத்திலிருந்தெங்களை காப்பவரே,
இதயம் கவர்ந்த இயேசுவை போல் இவ்வுலகில் எங்கே தேடினாலும் காணே உம்மை போல் யாருண்டே. ஆராதிப்பே என் இயேசுவை இன்றும் என்றும் என்றுமாய். நல்ல கைகளை தட்டியாமே, நல்ல கைகளை தட்டி என் இதயம் கவர்ந்த தெய்வம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என்னை மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தை ரட்சா, என் காரியங்களை எல்லாவற்றையும் ஓ ஹalleluya கவர்ந்தவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை தொடர்ந்து நீர் என்னை நடத்தி செல்லுவீர். இதயம் கவர்ந்த நல்ல தெய்வம் அவர், என் உள்ளத்தை கவர்ந்த நல்ல தெய்வம் அவர். ரெண்டு கைகளை உயர்த்தி, கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி, உம்மை போல் யாருண்டே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் இதயம் கவர்ந்த இயேசுவை போல் இவ்வுலகில் எங்கே தேடினாலும் காணே உம்மை போல் யாருண்டே. உம்மை போல் யாருண்டே. என் இதயம் கவர்ந்த இயேசுவை போல் இவ்வுலகில் எங்கே தேடினாலும் காணேன் உம்மை போல் யாருண்டு. ஆராதிப்பேன் என் இயேசுவை இன்றும் என்றுமா. ஆராதிப்பேன் என் உள்ளம் கனிந்து அவர் நாமம் போற்றி பணிந்திடுவே. என் துதிகளை என் ரட்சகர்க்கு செலுத்திடுவே. ஆராதிப்பேன் என் இயேசுவை இன்றும் கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு தொடர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பாயாக. உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனதுடனும் உன் முழு ஆத்மாவுடனும் உன் முழு பலத்துடனும் அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்த விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நல்ல 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 விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி, அப்பா உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் உம்முடைய அன்பிலே இரட்சணியங்களை ஆண்டவர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினால் பிதாவே.